இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாறிக்கிட்டே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பண்ண நெறைய விஷயம் இப்ப திரும்ப பார்த்தா, சிறுபிள்ளைத்தனமாலாம் இருக்கு அப்படின்னு இருக்கும். இளங்கன்று பயம் அறியாது அப்படின்ன மாரி, யங்கா இருக்கும்போது ஆர்வமா, அட்வென்ச்சரஸா இருப்போம். பைக்ல ஸ்பீடா போறது, பஸ்ல தூங்கிட்டே போறது அப்படின்னு நாம எடுக்கிற ரிஸ்க்கோட சீரியஸ்னஸ் தெரியாம அட்வென்ச்சரஸா இருப்போம். ஆனா வருஷம் ஆக ஆக நம்ம லைஃப் நமக்கு நெறைய பாடம் சொல்லிக் குடுக்கும். மற்றவங்க சொல்லும்போது புரியாத விஷயத்த அனுபவம் மூலமாக கற்றுப்போம். தீ சுடுங்கிற கேள்வி ஞானத்துக்கும் அதை அனுபவித்து கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை அனுபவித்து கற்றுக்கிட்டவங்க தீனு வரும்போது பல மடங்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படித்தான். என்னதான் நமக்கு இதில் இருக்கிற டேஞ்சர் பற்றி கேள்வி ஞானம் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அதை அனுபவிக்கிற வரைக்கும் அதோட சீரியஸ்னஸை ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதை அனுபவிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் மற்றவங்க அனுபவத்தில் இருந்து நாம் அனுபவித்த மாதிரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வைங்க, அது நம்மளை பல ஸ்டெப்ஸ் முன்னாடி கொண்டு போயிடும். ஸோ இந்த எபிசோடில் டிப்பிக்கலாக புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வரவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதை நாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்பெக்குலேஷனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் கெசினோவில் விளையாடுற மாதிரி விளையாடுறது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அது என்ன ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற பணம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சான்ஸை நம்பி ஒரு கட் ஃபீலிங்கில் இதோட ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஸ்டாக்ஸ் மாதிரிப்பட்ட ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறது தான் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கெசினோக்கு உள்ளே போயிட்டு ரூலட் கேமில் அடுத்து கருப்பு தான் வருது அப்படின்னு அந்த சான்ஸுக்கு மேலே பெட் கட்டுறோன்னு வைங்க. ஸ்பெக்குலேஷனுங்கிறது கிட்டத்தட்ட அதுதான். எல்லோரும் வாங்குறாங்க, நாமளும் வாங்குவோம். போன வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, அப்போ இந்த வருஷமும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி இல்லாமல் கூட்டத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி கண்மூடித்தனமாக, அதுவும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சிட்டு வாங்குறது பியூர் ஸ்பெக்குலேஷன். சுருக்கமாக சொல்லப்போனால், நாம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்டை பற்றி நமக்கு நல்லா தெரியலை அல்லது புரியலை அப்படின்னா நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா அதுக்கும் சூதாட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் எடுத்துப்போம். பிட்காயின் பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, ஆனால் எல்லோரும் அதுதான் ஃபியூச்சர் கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிட்காயினோட வேல்யூ $1 மில்லியன் வரை போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன்ட் டைம்ஸ்லேயும் அதோட ப்ரைஸு நல்ல மேலே போயிருக்கு. அதனால் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கணும்னு வைங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அதுதான் ஸ்பெக்குலேஷன். ஸ்பெக்குலேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரல, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு சின்ன பர்சன்டேஜை ஸ்பெக்குலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அது ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அது தெரியாமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிட்டு பண்ணுறது தான் தப்பு. ரெண்டாவது மிஸ்டேக், டைமிங் த மார்க்கெட். அதாவது மார்க்கெட் இன்னும் கீழே வரும், அப்போ வாங்கிக்கலாம், அல்லது மார்க்கெட் கீழே போக போகுது, இப்போ எல்லாத்தையும் விற்றுடுவோம், கீழே போன பிறகு திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு மார்க்கெட்டோட பிஹேவியரை கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறத தான் டைமிங் த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையை சொல்லணுன்னா யாராலையும் மார்க்கெட் மூமெண்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக கெஸ் பண்ணவே முடியாது. இல்லை என்னால் முடியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளியே நில்லுங்க. ஏன்னா அவங்க 2 வாட்டி கரெக்டாக கெஸ் பண்ணதை தான் சொல்லுவாங்களே தவிர 100 வாட்டி தப்பாக கெஸ் பண்ணதை சொல்ல மாட்டாங்க. ரிப்பேர் ஆன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டாக டைம் காட்டும். அதனால் அந்த மாதிரி ப்ரெடிக்ஷனை நீங்கள் யார்கிட்டையும் இருந்து கேட்டால் அப்படியா அப்படின்னு ஒரு ஒப்பீனியனாக கேட்டுக்கோங்க. அதை சீரியஸாக எடுத்துகிட்டு போர்ட்ஃபோலியோவை விற்கிறதோ வாங்குறதோ பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்கா, உங்களுக்கு எந்த அசட்டை வாங்கணும்னு தோணுதோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் வாங்கிட்டே இருங்க. பையிங் காஸ்ட் ஆவரேஜ் ஆகிக்கும். பெட்டர் டைமுக்கு வெயிட் பண்ணாதீங்க, இட் மே நெவர் கம். பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஆல்வேஸ் ஸ்டே இன்வெஸ்டட். விற்கவே மாட்டேன். ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா புதுசாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற மணியை வேணால் கொஞ்சம் டிலே பண்ணுவேன். அதுக்கு மேலே டைம் பண்ண முயற்சி பண்ணுறது தேவையில்லாத வேலை. அப்படி முயற்சி பண்ணால் என்ன ஆகும்னா, மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கே, இப்போ விற்றுடுவோம் அப்படின்னு விற்போம். அப்போ தான் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். அது 10% மேலே போன பிறகு ஐயோ ப்ராஃபிட்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு திரும்ப வாங்குவோம். அப்போ தான் அது மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் 10% லாஸில் இருக்க வேண்டியதை 20%ஆக மார்க்கெட் டைம் பண்ணுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி அந்த லாஸை டபுள் ஆக்குவோம். 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் டைமில் பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மார்க்கெட் 40% கீழே போனதும் பயத்தில் எல்லாத்தையும் விற்றுட்டு கேஷ்க்கு வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் 1 இயரில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வந்துடுச்சு. தப்பான நேரத்தில் விற்றதுனால அந்த ரெக்கவரி கெயின்ஸை டோட்டலாக மிஸ் பண்ணி அவங்க ஓவரால் ரிட்டர்ன் ஹெவியாக அடி வாங்கிச்சு. இதில் நமக்கு என்ன லெசன்னா, ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட். மார்க்கெட் டைம் பண்ண அட்டெம்ப்ட் கூட பண்ணாதீங்க. பிகாஸ் இட் வெரி ரேர்லி ஒர்க்ஸ். ரேஷ்னலாக டெசிஷன் எடுக்காமல் எமோஷ்னலாக டெசிஷன் எடுக்கிறது 3வது மிஸ்டேக். இது ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு இல்லை, நம்ம நார்மல் லைஃப்லேயே இந்த மிஸ்டேக்கை நாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். எந்த டெசிஷன்லேயுமே எமோஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு லாஜிக்கலாக எது கரெக்டு அப்படின்னு யோசிக்க நம்ம பிரெயினை நாம் ட்ரெயின் பண்ணிக்கணும். இது சொல்கிறது ஈஸி, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ், ரோபோட்ஸ் இல்லை. அதனால் எமோஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டெசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். பட் வித் ப்ராக்டிஸ் வி கேன் டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லாவை எடுத்துக்கோமே. இந்த வருஷம் மட்டும் சோஃபார் 500% மேலே போயிருக்கு. என்னடா இப்படி இதோட ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்கு, நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் அதை வாங்கி வச்சுருக்காங்க, நாம் மட்டும் அதை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் ஆர்வமாக டெஸ்லாவை வாங்கினா அதுதான் எமோஷனல் பையிங். இந்த மாதிரி எமோஷன் என்ன பண்ணுன்னா, இட் லீட்ஸ் டு த ஃபஸ்ட் மிஸ்டேக், ஸ்பெகுலேஷன். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னு வைங்க, ஐயோ உலகமே அழிய போகுது அப்படிங்கிற அளவுக்கு பயந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஹோல்டிங்ஸையும் விற்கிறதும் எமோஷனல் டெசிஷன். பயப்படக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் மார்க்கெட் கீழே போகும்போதும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ரிசெஷன் வீடியோவில் ஏற்கனவே பார்த்த மாதிரி க்ரோத் சைக்கிளில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு அதை புரிஞ்சுட்டு ஆஸ் ஆல்வேஸ் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். டிவியில் பார்க்குற, பேப்பரில் படிக்கிற ஒவ்வொரு நியூஸுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அது ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடாது. தேட் லீட்ஸ் டு 4th மிஸ்டேக், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதில் ட்ரேடிங் பண்ணுறது. ட்ரேடிங் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் அதுக்கு எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 2 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் பெரிய ட்ரேடர்னு ஆர்வமாக ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தால் இவென்ச்சுவலி இட் வில் கேட்ச் அப். கண்டிப்பாக எல்லாத்தையும் லூஸ் பண்ண வச்சு ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே தலை வச்சு படுக்க முடியாத மாதிரி நம்மளை வச்சு செஞ்சிடும். நாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர்ஸை பார்க்குறோம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடரை பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கும் கூட. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், ட்ரேடிங்கிறது வெத்து துப்பாக்கியில் ஒரு குண்டை மட்டும் ஒரு ரேண்டம் ஸ்லாட்டில் வச்சுட்டு டேர்ன் எடுத்து சுட்டுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கரெக்டாக சொன்னாருங்க. சாகிறதுக்கான வாய்ப்பு 6ல் 1 அப்படின்னா கூட வென் இட் ஹிட்ஸ் கண்டிப்பாக சங்கு தான், மீளவே முடியாது. அதனால் ஆர்வமாக ட்ரேடிங் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன், மொத்த வித்தையையும் கற்றுக்கிட்டு களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் லிங்குசாமிக்கு நேர்ந்த கதை தான் நமக்கும் நடக்கும். சேயிங் தட் உங்களுக்கு உண்மையிலே ட்ரேடிங் மேலே ஆர்வம் இருந்தால் மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% எடுத்து அதில் மட்டும் ட்ரேடிங் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் மார்க்கெட்டை பீட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். அதை விட்டுட்டு மொத்த போர்ட்ஃபோலியோலையும் ட்ரேடிங் ட்ரை பண்ணிங்கன்னு வைங்க, ஐ கேன் டெல் யூ நவ் அது கண்ணீரில் போய் தான் முடியும். ஒரு ட்ரேடராக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 5% விட கம்மி. அதாவது 195 பேர் ட்ரேடிங்கில் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. அதனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அந்த 5% இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. அப்புறம் இந்த 5% சக்ஸஸ் ரேட்டுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஒர்த்தா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேளுங்க. அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை பீட் பண்ண முயற்சி பண்ணுறது அடுத்த மிஸ்டேக். நம்ம ஏற்கனவே இதை ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ எபிசோடில் பார்த்தோம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் அஸ்க்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம மூளைக்கு அது தெரிஞ்சாலும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கிரீடி பார்ட்டுக்கு அது தெரியாது. அது நம்மளை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வாங்க வச்சு ட்ரை பண்ண வைக்கும். அப்படி ட்ரை பண்ணுறதா இருந்தால் அட்லீஸ்ட் இதை பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் அதை வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸை எழுதுங்க. அந்த ரீசன்ஸ் எப்படி இருக்கணும்னா மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் உங்களால் மானிட்டர் பண்ணக்கூடிய ரீசன்ஸாக இருக்கணும். பிஸ்னஸ் நல்ல க்ரோ ஆகுது, சேல்ஸ் வருஷம் 30%க்கு மேலே கூடுது, மார்க்கெட்டில் காம்படிஷன் கம்மி, நல்ல மேனேஜ்மெண்ட், இப்படி காரணங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம். அனலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணார், யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னெல்லாம் வாங்காதீங்க. உங்களால் ஓன் அனாலிசிஸ் பண்ண முடிஞ்சு சொந்தமாக டெசிஷன் எடுக்க தெரியும் அப்படின்னா மட்டுமே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். என்ன கேட்டால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற புதுசில் ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 3 to 5 இயர்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் 5 பிகினர் மிஸ்டேக்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்த 5 பிகினர் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வரவங்க வேறு என்ன பிகினர் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க,
கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எபிசோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்ற யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேரும் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.